when there's no more hope is left in me. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமத்து விருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சுக்கா. ஆமாம், என்னோடய லைஃப் பார்ட்னர் வீட்டில் அவங்க கோழி நிறைய வளர்க்குறாங்க. கோழி, ஆடு, மாடு, இனிமேல் ஒரு 2 வீடியோ தொடர்ந்து அது பார்ப்பீங்க. அதில் நல்லா வெடை கோழியாக பிடிச்சி நேற்று, அதாவது சண்டே ஸ்பெஷலாக அதை செஞ்சுருக்காங்க. அதை நம்ம வீடியோ எடுத்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே பாருங்கள், கோழியை பிடிச்சிட்டாங்க. அதை எதுக்கு அந்த இடத்துல நம்ம அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அறுக்கிறதுக்கு. அந்த சீன் நம்ம வீடியோவில் இல்லை. அறுத்து முடித்தாச்சு. அதை சுடுதண்ணியில் குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி முடிச்சுட்டு அதை ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு அதை வாட்டி அழகான சூடான சுவையான விறகு அடுப்பில் எரிய வச்சு சமைச்ச நாட்டுக்கோழி சுக்கா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. மஞ்சள் தடவிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோழியை ஒரு டிசைனாக உட்கார வச்சுருப்பான் என் தம்பி, எங்கள் அண்ணன் பையன் உட்கார வச்சுருப்பான். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டைலாக உட்கார வச்சுருக்கான். அது எதுக்குன்னா வயிறுக்குள்ளே போகுது. அதை இப்போதைக்கு அதை ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமேன்ட்டு ஹேர் ரிமூவ் பண்ண கோழி உட்கார வச்சுருக்கான். இப்போ ஹேர் எவ்வளோ தான் பிடுங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது அதில் ஒட்டியிருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ மஞ்சள் தடவி நெருப்பில் வாட்டி எடுக்கிறாங்க. நெருப்பில் வாட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை பாருங்கள், ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு கோழி. இப்போ ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி வரதை ஒரு சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம். ரெண்டு கோழியும் அழகாக அறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ விறகு அடுப்பில் எரிய வச்ச நம்ம சட்டி காஞ்சிருச்சு. அலுமினிய சட்டியில் தான் குழம்பு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு அதை வறுத்து எடுத்துகிட்டு, இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குங்க. அந்த சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னால் தான் டேஸ்ட் பண்ண முடியல. என்னோடய அனைத்து சகாக்களும் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய பையன் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கோழிக்கு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 தக்காளி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல கோல்டன் ஃப்ரை கலரில் வர வரைக்கும் நல்லா மசிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சுத்தமான மசாலா தூள் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோழி ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை சட்டியில் போட்டு, அது கரண்டி வச்சு கிண்டாமல் சட்டியில் போட்டு எப்படி கிண்டான்னு பாருங்கள். இது வீட்டில் இது பண்ண தானியாத்தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. இது சுத்தமாக சூப்பராக இருக்கும். வாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு நாட்டுக்கோழி சுக்கா. வாங்க டேஸ்ட் பண்ணலான்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணலை. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.